நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாறாதவர் மாற்றுகிறவர் என்ற தலைப்பிலே கடந்த வாரத்திலே தியானிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் மாறாதவர், ஆனால் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர், மரண பயத்தை மாற்றுகிறவர் மற்றும் இருளை ஒளியாக மாற்றுகிறவர், வெளிச்சமாக மாற்றுகிறவர் என்றெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு அவர் முதலாவது வியாதி படுக்கையை மாற்றுகிறார். சங்கீதம் 41 அதிகாரம் 3 வாசிக்கிறேன். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். வியாதி படுக்கையை மாற்ற வல்லமையுள்ள ஆண்டவர். யாருக்கு இப்படி செய்வாராம்? சங்கீதம் 41:1 சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் வியாதியிலே படுக்கையிலே வியாதி படுக்கையிலே அவன் கிடக்கும் பொழுது கர்த்தர் அவன் வியாதி படுக்கையை முற்றிலும் மாற்றி போடுவார் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு பிள்ளைகளே, வியாதினால் பலவீனப்பட்ட நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? வியாதி படுக்கையை மாற்றி போட வல்லமையுள்ள ஆண்டவர் உண்டு என்பதை விசுவாசியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அன்பானவர்கள் வியாதினாலே பலவீனப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு பாருங்கள், தேவன் அவருடைய வியாதியை குணமாக்குவார். மார்க் 5:34 12 வருடங்களாக ஒரு பலவீனப்பட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்த ஆண்டவர், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்கிறார். ஆண்டவர் நம்முடைய வேதனையை நீக்க வல்லமுள்ள ஆண்டவர். நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவன் என்னுடைய நோயை குணமாக்குவார், என்னுடைய வலியை நீக்குவார், என்னுடைய பாடுகளை போக்குவார் என்ற விசுவாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் செயல்படுவார். ஆண்டவர் நோய்களை பலவீனங்களை நீக்குவதாக வேதத்தில் ஏராளம் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவற்றை வேகமாக நாம் தியானிப்போம். முதலாவது யாத்ராகமம் 15:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். இதற்கு ஆங்கிலத்தில் ஈடாக போடப்பட்டிருக்கிற வசனம், ஐ am the Lord that healeth thee. இதற்கு நேரடியான அர்த்தம், நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் எந்த நோயையும் குணமாக்க முடியும், எந்த நோயாளியையும் அவர் ஆரோக்கியமான மனிதனாய் மாற்ற முடியும். அதை நாம் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 23:25 என்ற வேத பகுதி சொல்கிறது, அவர் உன் அப்பத்தை உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்பவும் தண்ணீரை ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நோய் நீங்குவதற்கு என்ன சம்பந்தம்? நமக்கு வருகின்ற அநேக நோய்கள் நாம் சாப்பிடும் உணவினாலும், நாம் குடிக்கும் நீரினாலும், நாம் அருந்தும் பானங்களினாலும் வருகிறது. ஆண்டவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வியாதிகள் அப்பம் மூலமாக தண்ணீர் மூலமாக வருகின்ற வியாதிகளிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். அதனால தான் நான் இன்றைக்கும் சொல்வேன், என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடும் பொழுதும் சரி, தண்ணீர் குடித்தா கூட தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு குடிக்கணும். இதை மறக்கக்கூடாதுன்னு இருக்காத என்னுடைய டம்ளரில் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு எழுதி வச்சுருக்கிறேன். நாம் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட மனசுக்குள்ளே நன்றி இயேசுவே. காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2 காரணம். ஒன்று, இந்திய தேசத்தில் அநேகருக்கு நல்ல சுகாதாரமான தண்ணீர் கிடையாது. அழுக்கு தண்ணியை குடிச்சிட்டு இருக்க மக்கள் உண்டு, சுகாதாரமற்ற குடிநீரை அருந்தும் மக்கள் உண்டு. நமக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பான தண்ணீரை கொடுப்பதே பெரிய ஆசீர்வாதம். 2வது, சில வியாதிக்கு தண்ணி இஷ்டத்துக்கு மடக்கு குடிக்க முடியாது. அளந்து ரேஷனாக தான் குடிக்கும். நானே ஒரு காலத்தில் இருதயத்தில் ஒரு பலவீனம் வரும் பொழுது எனக்கு கொஞ்சமாக தான் தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க, கொஞ்சமாக தான் குடிக்க சொல்லியிருக்காங்க. அது ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. சில கிட்னி ப்ராப்ளத்துக்குலாம் இஷ்டத்துக்கு தண்ணி குடிக்க முடியாது. இப்போ ஆண்டவர் நம்மளை தண்ணி நல்லா குடிக்க வச்சாலே அது பெரிய ஆசீர்வாதம் தான். அதுக்கு ஒரு நன்றியாக இருக்கணும், நன்றி செலுத்தணும். அடுத்தபடியாக உபாகமம் 7:15 ஆண்டவர் சொல்கிறார், வேதம் சொல்கிறது, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். அப்போ உங்களுக்கு என்ன நோய் வந்தாலும் அதையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிடணும். சகல அப்படின்னா இன்க்ளூடிங் ஆல், எல்லா நோய்களையும் நீக்குவார். நமக்கு வர்ற நோய் அதோட நமக்கு வர்ற எந்த நோயினா கூட அது சகல நோய்க்குள்ளே தானே அடங்கும். அது மாத்திரமல்ல,
ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமணி நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதே கருத்தை தான் பேதுரு சொல்வார். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லி. யாக்கோபு 5:13 சொல்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு சொல்லி. மல்கியா 4:2 வாசித்து பாருங்களேன், நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 30:17 வாசித்து பாருங்கள், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்கிறாரு. எரேமியா 33:6 வாசித்து பாருங்கள், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புக்கிறார்னு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருடைய வேத வசனம் அவளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 91:10 வாசித்து பாருங்கள், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாருக்காக? 2:39 சொல்கிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. 2 கொரிந்தியர் 1:20 வாசித்து பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். அவை வாக்குத்தத்தை உறுதியோடு பற்றி கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 10:23 வேதம் சொல்கிறார், பொய்யுரையாத தேவன். தீத்து 1:3 வேதம் சொல்கிறது. எண்ணாகமம் 23:19 வாசித்து பாருங்கள், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றி கொள்வோம். வியாதி நேரங்களிலே அதுதான் நமக்கு ஆறுதல், அதுதான் நமக்கு ஆரோக்கியம், அதுதான் நமக்கு ஔஷதம். அதை மறந்து போகாதீர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்கள் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஏதோ ஒரு துக்கம் உன்னை வாட்டி வதைத்து வருகிறதோ, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் முடியும். அவர் சொல்லியிருக்கிறார் யோவான் 16:20, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. ஏசாயா 60:20, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுவான். சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் என்று சொல்லி. லூக்கா 66:21, அருமை இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி போனார், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். காரணம், உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அது மட்டுமல்ல, அவர் தடைகளை மாற்றுகிறவர். மீகா 2:13 சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் முன்னணியில் நடந்து போவார். திருமண தடை காணப்படுகிறதோ தடைகளை நீக்குவார். குழந்தை பாக்கின ஆசீர்வாதம் வாழ்விலே நடைபெறாமல் தடைகள் இருக்கிறதோ ஆண்டவர் அந்த தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? யோபு 42:10, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யாக்கோபு 5:15-16 வாசித்து பாருங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. we are called to pray for each other. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நோய்கள் நீங்கி போவதை நாம் பார்க்கலாம். அருளானந்தம் என்ற ஒரு சார் உண்டு, ஜான்ஸ் காலேஜில் வேலை பார்த்தவங்க. அதுக்கு பிறகு நம்ம யூனிவர்சிட்டியில் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக வேலை பார்த்தாங்க. ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அதில் கேத்ரின் குல்மன் அம்மையார்
தேவனால் சுகமளிக்கும் ஊழியத்திலே அமெரிக்க தேசத்தை வல்லமையை அசைத்த ஒரு ஊழியக்காரி அவருடைய ஊழியத்திலே காணப்பட்ட ஒரு காரியத்தை எழுதியிருந்தார்கள். என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? அநேகர் வியாதிப்பட்ட தங்கள் உறவினர்களை, தங்கள் நண்பர்கள் இந்த கூட்டங்களுக்கு அழைத்து கொண்டு வருவார்களாம். அவர்களுக்காக ஜெபிப்பார்களாம். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இவர்களுடைய நோய் நீங்கி போய்விடுமா. அவங்க ஜெபம் பண்ணது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக, ரிலேட்டிவ்ஸுக்காக. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே இவர்களுடைய நோய்கள் நீங்கி போக அவர்கள் உணர்ந்த அநேக சாட்சிகள் எழுதியிருக்கிறார்கள். மறந்து போகாதீர்கள். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில் விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உடைய பிள்ளைகள் கேட்கும் அற்புதங்கள் எதுவானாலும் அதை செய்து அவளை பாக்கியன ஆசீர்வாதத்திற்காய் காத்து ஜெபித்து 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 சோர்ந்து போன உடைய பிள்ளைகளை உடைய கரத்தலை தருகிறேன். நெடுங்காலம் காத்திருந்து இழைத்து போன இவர்கள் ஜீவவிருட்சம் போன்ற குழந்தை பாக்கியன ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ்ச்சி நிரப்பும். ஹல்லேலூயா. திருமணம் என ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்தலை தருகிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகளுக்கு திருமணம் என ஆசீர்வாதத்தை கொடுத்துடணும். சரீரத்தில் வியாதி, வலி, வேதனை, சரீர பலவீனம், சரீர பாடுகள் பட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். சரீரத்தை பலப்படுத்தும். சரீரத்தில் அற்புதங்களை செய்தரலும். எல்லா வலிகளும், வேதனைகளும், சரீர பலவீனங்களும், சரீர பாடுகளும், சரீர உபாதைகளும் இதை பார்ப்பவருடைய சரீரங்களை விட்டு நீங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus. Be healed in the all powerful name of Jesus. Be healed in the wonderful name of Jesus. Be healed in the sweet name of Jesus. Be healed in the mighty name of Jesus. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. அது என்ன இருந்தாலும், என்ன வலியாக இருந்தாலும், என்ன வேதனையாக இருந்தாலும், என்ன பலவீனமாக இருந்தாலும், என்ன பாடுகளாக இருந்தாலும் நீக்கி போடுங்க. ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோடு பார்ப்பவர்களுக்கு மனம் இறங்கி அந்த பலவீனத்தை நீக்கி போடுங்க. ஹல்லேலூயா. வயிற்றில் உள்ள கட்டிகள் கரையட்டும், மறையட்டும். ஹல்லேலூயா. சரீரத்தில் வேண்டாத வளர்ச்சிகள் நீங்கட்டும். தோல் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சரீரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். யூரினரி ப்ராப்ளம்ஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுகமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. குழந்தை பாக்கியன ஆசீர்வாதத்தை காத்து மீண்டும் கர்த்தரை தருகிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த வசனத்தினுடைய குழந்தை பாக்கியன ஆசீர்வாதத்தை கொடுத்தரலாம், தாமதம் இல்லாமல் கொடுத்தரலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா பயங்களையும் நீக்கி போடும். இருதயத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்துடலாம். உடைய பிள்ளைகளை ஒரு உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்தரலாம். ஹல்லேலூயா. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு சாட்சியாக வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.